ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்கரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். கும்பராசிக்காரர்கள் நாங்கள்லாம் ரொம்பவும் ஒரு மாதிரி நொறுங்கி போய்விட்டோம், ஒரு மாதிரி குமரி கொண்டிருக்கிறோம், வேறு வழி இல்லாமல் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு அளவுக்கு குரு பார்வை வந்தபோது ப்ளஸ் வந்தது. இந்த ஒரு 1.5-2 மாதமாக 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்து 2ல் இருக்கிற சனியை பார்க்க, சனி செவ்வாயை பார்க்க நிறைய சின்ன சின்ன விபத்துக்கள், இழப்புக்கள், வம்பு வழக்கு இதெல்லாம் மீண்டும் ஏற்பட்டு விட்டது. கும்பராசி எந்திரிக்கும்னு நினச்சோம், திரும்பவுமே அதல பாதாளத்துக்குள்ளே போயிடுச்சு சார்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. நிறைய குட் நியூஸ் திரும்பவும் வழக்கம் போல் கும்பராசிக்கு இருக்குது. என்னங்கிறத வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, 8ல் இருக்கிற செவ்வாய் வெளியில் வந்துருச்சு. இப்போ செவ்வாய் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு வந்து விட்டது. கும்பத்தை பொறுத்தவரை செவ்வாய் வந்து நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இல்லை அப்படின்னாலும் இவர் கும்பத்துக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். மேலும் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில், அப்போது 10-9ங்கிறதே தர்மகர்மாதிபதிங்கிற ஒரு யோகத்தில் வந்து விடுகிறது. இந்த செவ்வாயை குரு பார்க்க, இதைத்தான் குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இப்போது குருவின் பார்வையை பெற்ற செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்க மாட்டார். உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை, பெயர் புகழ் அந்தஸ்து, 3ஆம் இடம் பயணஸ்தானத்தை அவர் பார்ப்பதனால் பயணத்தில் ஆதாயம், வெற்றி, பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். கும்பத்துக்கு அதிபதி சனிக்கு சத்ரு கிரகம் சூரியன் 7ஆம் வீட்டில் ஆட்சி பலம், அவர் கேதுவுடன் சேர்ந்திருந்ததுனால அவர் இத்தனை அடக்கி வச்சாரு. சூரியனை கேது சாப்பிட்டது. ஆனால் இந்த சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் மறைகிறது. அது நல்லது தான், நமக்கு கெட்டவன் கெடுறான், மறைவு ஸ்தானத்துக்கு போகட்டும். அப்போது அந்த 8ஆம் இடத்தில் சூரியனுடைய தொல்லைகள் நம்மை பெரிதாக பாதிக்காது. 8ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய புதன் 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். பகை கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்தாலும் அந்த புதனுக்கும் குரு பார்வை பெறுகிறது. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து அமரப் போகிறார். அவர் அந்த இடத்தில் நீசம்தானே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து பாம்புடன் சேர்ந்து பலம் இழந்த சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு புதன் வர 8ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்கிறார். இதை எப்படி எடுக்கணும்னா, சுக்கிரன் உட்கார்ந்த வீட்டுக்கு அதிபதி புதன் திரிகோண பலம்
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீச பங்க ராஜ யோகம்னு அர்த்தம். இது ஒரு நிகரற்ற ராஜயோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சுக்கிரன் மறைகிறது, சுக்கிரன் பலம் இழக்கிறது அப்படின்னா என்ன ஆகும்னா, சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா அஃபேரு, உல்லாசம், தேவையில்லாத காதல், தேவையில்லாத காமம், இதெல்லாம் கட்டாயி ஒருத்திக்கு ஒருவன், ஏன்னா இவ்வளோ நேரமாக நான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போது நம்மளுடைய கவனம் சிதறாது, மனசு அலைப்பாயாது. இப்போ நம்மளுடைய ராசியாதிபதியை சுக்கிரன் பார்க்குது, சுக்கிரனை ராசியாதிபதி பார்க்குது. இது என்ன நடக்கும்னா, சுக்கிரன் இங்கே 4, 9 வீடுக்கு அதிபதி. அப்போது பாக்கியத்தையும் சுகஸ்தானத்தையும் கம்ஃபர்ட்டையும் லக்ஸரியையும் பெற்றுத்தான் ஆக வேண்டும்னு சாதாரண சனி பகவானாக அவர் இல்லாமல் உக்ர சனியாக, வக்ர சனியாக அவர் சுக்கிரனை தூண்டுவார். இந்த சுக்கிரன் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, அவர் சுகஸ்தானத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதியாகி நமக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், வருமானம், குடும்பம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சுப நிகழ்வுகள், மேலும் மேலும் உயர்வு, பதவி போன்ற விஷயத்தை நீங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும்னு சுக்கிரன் வந்து நம்மை தூண்டுவார். இது எல்லாமே நமக்கு நல்ல அபிவிருத்தியையும் அந்தஸ்தையும் உயர் பதவியும் ஏற்படுத்தி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா, விடாப்பிடியாக, ஒரு வைராகியமாக, ஒரு பிடிவாதமாக தான் இறங்கிய அனைத்து விஷயங்களிலும் சாதித்து ஜெயித்து விடுவார். இந்த ராகுவுக்கு குரு பார்வை, குரு சண்டாள யோகமாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்த ராகுங்கிறது ஒரு இருட்டு கிரகம். அந்த இருட்டின் மேல் குருவோடைய ஒரு ஒளி தத்துவம் வந்து விழுகிறது. அப்போது அந்த பொன்னிறத்தை பெற்று ராகு மிளர்வார். இந்த பக்கம் லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, இந்த பக்கம் பாக்கியஸ்தானத்துக்கு குருவின் பார்வை. இப்போ நிறைய இடங்களில் கும்பராசிக்காரர்கள் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, மெடிக்கல், தீரா கடன், தீரா நோய் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இது நாள் வரைக்கும் அனுபவித்தவர்கள் மேலும் 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 உயர்வார்கள், வெற்றி பெறுவார்கள்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. தனஸ்தானத்தில் ராசியாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த விட்ட தனத்தை, இழந்த தனத்தை போராடி இவர்கள் பெற்று விடுவார்கள். கும்பராசிக்காரர்கள் பேக் டு ஷேப் 1. இது நாள் வரை நொறுங்கி போன இந்த கும்பராசிக்காரர்கள் இனி மேலும் வெல்வார்கள், வெற்றி வாகை சூடுவார்கள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி சூரியன் பார்வைக்கு மட்டும் இவருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்கள் சனிக்கிழமைகளில், புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.